இன்றைக்கி வந்துட்டு டிசைனர் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் வந்து அந்த டிசைனர் ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டினேன். அதை வச்சு இப்போ எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இவங்க வந்து 42 இன்ச்சு மார்பு சுற்றளவுடையது அளவு அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு அந்த ப்ளவுஸில் என்ன நெக்கு கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் நம்ம நெக்கு வெட்டக்கூடாது. அவங்களோட அளவுக்கு ஏற்ற கட்டிங் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கணும். அதை போட்டுட்டு அந்த டிசைனில் வச்சுட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இவங்களுக்கு ஷோல்டர் 6.75 வச்சுருக்கேன் நான். ஆம்கோல் வைடமும் 6.75 வச்சுருக்கேன். மார்பு சுற்றளவு 11.25 வச்சுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஒயரை வந்து 16 இன்ச்சு வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சுக்கு நான் ஒரு டானா போட்டு வச்சுருக்கேன். அந்த பேட்டர்னில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற நெக்கு தான் நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதுதான் வந்து பேக் கட்டிங்கு. ஆம்கோல் ரவுண்டு வந்து 18, அதனால 9 இன்ச்சு வரா மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். 6.75 டவுன் பண்ணிவிட்டு ஒரு டானா போட்டுட்டு 11 கலருக்கு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு துணி விடணும். இதுதான் வந்து பேக் கட்டிங்கு. அதில் எப்படி மார்க் பண்ணுறது காட்டுறேன். இதுதான் வந்து பேக் பீஸு. இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும். லைனிங் துணியை கட் பண்ணி வச்சதை மேலே வச்சு எப்படி இருக்கோ நம்ம அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போயே கூட கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா தைக்கும் போது கூட நம்ம அப்படியே தைச்சிட்டு நெக்கு எப்படி இருக்கோ நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பேக் பீஸை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு இந்த லைனிங் துணியில் வச்சு தைக்கணும். இதுதான் வந்து பேக்கோட கட்டிங்கு. ஃப்ரண்ட் பிரின்சஸ் கட்டு கேட்டிருக்காங்க. சைடு ஜிப்பு தான் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் ஓப்பனும் வைக்க முடியாது. இப்போது ஃப்ரண்ட் கட்டு எப்படின்றது பார்க்கலாம். பேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லைங்களா, அந்த பேக் போட்டு ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்றது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். பேக்கை போட்டு அப்படியே 4 பக்கமாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுவும் ஏன் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வெட்டலைன்னா அந்த டிசைனில் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம அதுதான் கட் பண்ணி எடுக்கணும். அதனால 11 இன்ச்சு உயரத்தில் அவங்களோட பாயிண்டோட உயரம், மீது 3.5 இன்ச்சு நம்மளுக்கு அந்த செஸ்ட்டோட உயரம். அதுக்கப்புறம் இடுப்புக்கு கொஞ்சம் தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதனால் 17.5 இன்ச்சு உயரம் மொத்தம் வரணும் இவங்களுக்கு உயரம். மார்பு சுற்றளவு 11.25 வச்சுக்கணும். வச்சுட்டு 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம நார்மல் ஜாக்கெட்டுக்கு பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு இங்கே வந்து 1.25 அவங்கவுங்க செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1.25 இல்லை 2, 2.25 அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து பிரின்சஸ் கட்டோட ஷேப்பு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கின்னு அந்த டிசைனர் ப்ளவுஸில் என்ன நெக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு தைக்கும் போதே நம்ம கைடு மாற்றி அப்படியே நெக்கு என்ன வரைஞ்சிருக்காங்களோ அதை நம்ம வரைஞ்சி தைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். இதுதான் வந்து பேக்கு, இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து 2ஆக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். சென்ட்ரு இப்படி வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சதை நெக்கு வந்து அடிச்சு திருப்பிக்கிற மாதிரி பண்ணணும். இப்போயே முதலே வெட்டக்கூடாது, கொஞ்சம் கிராஸ் ஆகிடும். இந்த இடமும் நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, அதை போட்டு வெட்டி எடுத்துக்கணும். இது வந்து மெயின் துணி, நான் முதல்ல காட்டினது லைனிங் துணி. இதுதான் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு பிரின்சஸ் கட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்லீவோட கட்டிங்கு. ஸ்லீவ் வந்து இவங்களுக்கு 18 இன்ச்சு, அதனால் 9 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்டர் ஆர்ம்ஸ் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் கையோட உயரம் வந்து 22 வச்சுருக்கேன் நான். டிசைனும் அவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹேண்ட் அப்படியே வரும். இங்கே 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணியை விட்டுருக்கேன். எப்பவும் போல் எல்லா ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா கவர் தட்டி எடுத்துடணும் ஃப்ரண்ட்டுக்கு. இதுதான் வந்து 42 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கையோட கட்டிங்கு. எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். அப்புறமா ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.